இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போது வெளியிட செய்தி வெளியீடு. இது பார்த்தீங்கன்னா 5/11/2025 தான் விலகியுள்ளது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் வருகின்ற 8/11/2025 அன்று பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அதன்படி நவம்பர் மாதம் 2025 மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 8/11/2025 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு அல்லது கைபேசி எண் மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாம் மூலம் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. அதற்கடுத்தது சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா குடும்ப அட்டையில் திருத்தம் செய்வதற்கும் விண்ணப்பிப்பதற்கும் முகாம் நடக்கும்னு சொல்லி ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது. அதன்படி 8ஆம் தேதி சென்னையில் உள்ள 19 மண்டலங்களில் முகாம் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மற்ற மாவட்டங்களிலும் இந்த முகாம் நடைபெறும். இது சம்மந்தமாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்தந்த மாவட்டத்துடைய வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணாலே முகாம் சம்மந்தமான விவரங்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த முகாமில் போய்ட்டு நீங்கள் குடும்ப அட்டை அப்ளை பண்ணுறதா இருந்தாலும், குடும்ப அட்டையில் திருத்தம் செய்வதாக இருந்தாலும், மொபைல் நம்பர் மாற்றம், மொபைல் நம்பர் திருத்தம் எல்லாமே செய்து கொள்ள முடியும். இதுதான் குடும்ப அட்டைக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.